எல்லாரும் மௌன பாடத்தினுடைய சந்தேகங்களை கேட்குறாங்க. எத்தனை உபதேசங்கள் எவ்வளோ பெரிய ஞானி எவ்வளோ பெரிய சீடனுக்கு கொடுத்தாலும் மௌன உபதேசத்துக்கு ஈக்குவல் வேறு எந்த உபதேசமும் ஆகாது. ஏன்னா மௌன உபதேசம் என்றது ஒரு மந்திர உபதேசம். அந்த மந்திர உபதேசத்துக்கு ஈக்குவல் வேறு உபதேசமே கிடையாது. ஆனால் என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் மௌன உபதேசம் வாங்கியிருப்பாங்க குறைஞ்சது. ஆனால் இந்த உபதேசம் வாங்கிறதால ஒரு பயனும் கிடையாது. உபதேசம் நான் ஒரு குருக்கிட்ட வாங்கிட்டேன், நான் பெரிய மகான் ஆகிட்டேன்னா ஆகவே முடியாது எவனுமே. ஆனால் அந்த மந்திர உபதேசம் அப்படின்ற மௌன உபதேசத்தை கரெக்டாக ஒவ்வொருத்தரும் அன்னாடம் அவன் மௌனத்தில் இருக்க முடியாது. ஏன்னா இந்த வேகமான காலத்தில் அவன் வாழ்க்கையும் தேடி ஆகணும். வாரத்தில் ஒரு நாள் காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் ஒரு நாள் ஒருத்த மௌனத்தில் வாரத்தில் இருந்தான்னா மாதத்துக்கு 4 நாள் ஆகுது. இந்த 4 மந்திரம் உபதேசம் மௌனம் இது 4 பிறவியே உன்னை தவிர்த்துரும், பிறக்காமல் தவிர்க்கும். அருணகிரிநாதருக்கு ஞானம்னா என்னன்னே தெரியாது. அவர் தற்கொலை பண்ணிக்கிறாரு. ஏன்னா அவருடைய செயல் வேறு மாதிரி போய் கெட்டு குட்டிச்சவராய் இனி உயிரோடு வாழக்கூடாது நம்மன்ட்டு திருவண்ணாமலையிலேருந்து அவர் விழுந்து செத்து போயிடணுன்னு சாகரத்துக்கு விழறார். விழும்போது முருகன் கையில் பிடிச்சி இறாப்பா அப்படின்றார். என்னை ஏன் காப்பாற்றின? எத்தனையோ பிறவி எடுத்து செய்ய வேண்டிய பாவத்தை நான் இந்த ஒரு பிறவிலேயே செய்துட்டேன், நான் உயிரோடு வாழக்கூடாது, சாகணும் அப்படின்றாரு. நீ சாகாத, சும்மா இறான்றார். இந்த சும்மா இதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர். 12 வருஷம் வார்த்தை வரல அவருக்கு, பேச்சு வரல அவருக்கு. 12 வருஷம் நிஷ்டையிலேயே உட்காந்துங்கிறார். 13வது வருஷம் வரார். இவர் அவரை பார்த்த உடனே பேச்சு வரல, அழதான் வருது. அப்போ இவர் அழுகுறார். நாக்கை நீட்டு புரணவத்தை எழுதுகிறார் முருகப்பெருமான். எழுதும்போது அவர் பேச ஆரம்பிக்கிறார். பாடு என்னை பற்றி அப்படின்ட்டார். ஐயா, உன்னை பாடாதவனே இல்லையே, நான் என்ன புதுசாக பாட போகிறேன், எனக்கு என்ன பாட தெரியும் அப்படின்னா புகழ் பாடுன்றார். அந்த புகழ் பாடுன்னு அவர் சொன்ன வார்த்தை 16,000 பாட்டு பாடினார் அவர். இந்த 16,000 பாட்டுக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா அவர் இருந்த செயல் அந்த மாதிரி. அந்த 12 வருஷம் உட்கார்ந்தவனுடைய பவர் கிடச்சிது அதில் ஞானம் இல்லையா. ஒட்டக்கூத்தன்னு ஒருத்தன் எல்லாரும் காதையும் அட்டு விட்டுருவான் அவங்ககிட்ட தோத்தா. அருணகிரிநாதர்கிட்ட சொல்கிறான், இது மாதிரி முருகப்பெருமான் பக்தர், முருகனுடைய காட்சி கண்டேன்ட்டிய. அருணகிரிநாதர் புலவர் இல்லை, கடவுள் பக்தர் அவர். அப்போது வர வைக்க முடியுன்றார். பாட்டு பாடி இவரும் பாடி அவரும் பாடினா மயில் வந்து உட்காந்துச்சு, சாட்சி ஆயிடுச்சு. அப்போ ஒட்டக்கூத்தன் காயதான் அறுக்கணும், அவர் அறுக்கலை. அவர் என்ன சொல்கிறாரு, நீ எவ்வளோ பெரிய வித்வானவனா இரு, ஆனால் அடுத்தவனை இழிவுபடுத்தி வாழாது. அடுத்தவனை இழிவுபடுத்தி வாழக்கூடாது. அடுத்தவனை புகழ்ந்து ஒன்றா வாழு. ஆனால் உன்னை புகழ்ந்துக்காத. உன்னை புகழ்ந்தினாவே நீ எகிழானவன், கீழ்த்தரமானவன் சொல்கிறார். ஆனால் அவருக்கு அசிங்கமாகி போயிச்சாங்க ஒட்டக்கூத்தருக்கு. அதனால் இவனை இருக்கவே விடக்கூடாதுன்னு அந்த திருவண்ணாமலை மன்னருக்கு கண்ணு தெரியாது. சரி, அந்த கண்ணு தெரியறதுக்கு ஒட்டக்கூத்தங்கிட்ட கேட்குறாங்க, இதுக்கு மருந்து என்னாடான்னு. பாரிஜாத மலர்னுடைய சாரம் விட்டால் கண்ணு தெரியும். இது யார் எடுத்துன்னு வர்றது? அருணகிரியால் மட்டும்தான் முடியும் அப்படின்ட்டாங்க. அருணகிரி என்ன பண்ணார், கூடு பாய்ந்து அவர் கூட்டை விட்டுட்டு ஒரு கிளி வடிவில் அவர் போய் அந்த பாரிஜாத மலர் எடுத்துன்னு வந்தார். ஒட்டக்கூத்தம் அதுக்குள்ளே அந்த ஒட்டலை கொளுத்திட்டான். எவ்வளோதான் அறிவுரை சொன்னாலும் கெட்டவன் தான், அவனை திருத்தவே முடியாது. அதனால தான் நான் இங்கே சொல்கிறது, இப்போ நான் இங்கே பேசுகிறேன் எல்லாம் ஞானி ஆகிடுச்சுன்னா ஒருபோதும் ஆக முடியாது. அவன் நினைச்சாதான் ஆக முடியுமே தவிர நான் சொல்லி ஞானி ஆக்க முடியாது யாரையுமே. நான் சொல்லி ஞானி ஆக்கிறதா இருந்தால் வந்த ஞானியெல்லாம் ஊரில் இருக்கிறனாலாம் ஞானி ஆக்கிட்டு போயிருப்பான். யாராலையும் முடியாது. நான் எக்காரணத்தை கொண்டும் ஞானத்தில் பொய் சொல்ல விரும்புறதில்ல. அப்படி நான் பேசுறது உனக்கு பிடிக்காமல் இருக்கும், அதை பற்றி நான் கவலைப்படுறதும் இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, உலக விஷயத்தில் எதில் ஒன்றா பொய் சொல்லி வாழலாம், கடவுள் விஷயத்தில் பொய் சொன்னேன்னா உலக விஷயத்தில் வர பாவத்தை விட அதிகம். இதில்
அதனால் தெய்வீகத்தில் போய் சொல்லி பொழப்பு நடத்தக்கூடாது. அப்படி வாழணும். அவ்வளோ புத்திமதி சொல்லி கூட அவன் உடலை தேர்ச்சிட்டான். அதனால் மலர் ரத்னம் கொடுத்துட்டு இப்போ எந்த கூட்டில் போட்டு போது மீனாட்சி தோல் கொடுத்தா. அதனால் மீனாட்சியினுடைய தோல் மேலே பச்சைக்கிளி உட்காந்துக்கும். இந்த பச்சைக்கிளி யாருன்னா அருணகிரிநாதர் இல்லை. அப்படி இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, மனிதன் எந்த மனுஷனாக இருந்தாலும் பக்தியில் இருக்கிறவன் அவன் எப்படியாவது போட்டான், அவனை பற்றி நம்ம கவலையே கிடையாது. ஆனால் ஞானத்தை நோக்கி போகிறவன் புகழை விரும்பக்கூடாது. ஞானம் வேணும்னா அதுவும் அந்த புகழை நீ விரும்ப 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 உன்னை ஞானத்திலேருந்து விலக்கிடும். அது ஒரு போதை. அது சாராயம் குடிச்சா ஒருத்தனுக்கு போதை, பதவி இருந்தால் ஒருத்தனுக்கு போதை, புகழ்ந்தா ஒருத்தனுக்கு போதை. இது மாதிரி இந்த போதை வஸ்துகள் அவனுடைய தரத்தை குறைச்சிடும். ஆன்மீகத்தில் போகிறவன் எக்காரணத்தை மட்டும் தன்னை தாழ்த்திக்கவும் கூடாது, தன்னை உயர்த்திக்கவும் கூடாது. ஆன்மீகத்தில் இருக்கிறவன் எவனும் தாழ்ந்தவனும் கிடையாது, இவனை விட உயர்ந்தவனும் கிடையாது. அந்த மாதிரியான மனப்பக்குவம் வரணும் ஆன்மீகத்தில். அப்போ தான் நீ ஆன்மீகத்தில் முன்னேற முடியும். இல்லையா? இல்லைன்னா ஆன்மீகத்தில் முன்னேறவே வாய்ப்பே கிடையாது.